ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தப்பும் நடக்கலையா? ஃப்ளைட்டு விடுறேன்னு சொல்லி விட்டாங்களே, அந்த டைமில் எவ்வளோ உயிரிழப்பு சேதம் நடந்துச்சு இதே மெரினா பீச்சில். அவர் விட்டு போனாலும் நாங்கள்லாம் இருக்கிறோம் அவருக்கு. யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் ஏன்? ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணும். அவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டாங்க, அதனால் ஒரு சேஞ்ச் வேணும். இந்த விஷயத்துக்காக தான் விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது கிடையாது. ஆக்சுவலாக அந்த அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இருக்கும்போது ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரவுடிசம் வெளியே வர்றது போகிறது அதெல்லாம் இப்போது நிறைய இருக்க மாதிரி ஒரு டவுட். விஜய் அவங்க வந்தால் அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும்னு ஒரு அபிமானம், அவ்வளோதான். கண்டிப்பாக விஜய் தான். யார் ஜெயிக்கணும் தோக்கணும்லாம் இல்லை, யாருக்கும் ஆட்சி நிரந்தரம் இல்லை. கண்டிப்பாக ஆட்சி யார் வேணாலும் எடுத்து நடத்தலான்றது எல்லாருக்கும் தெரியணும். அது ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காக தான். முன்னாடி இப்போ இருக்க ஸ்டாலின் ஆட்சியில் எல்லோரும் போய் கேட்கலாம், போகலாம், வரலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் யாருமே கிட்ட போகிறதுக்கு அதிகாரம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் விஜய் எல்லாருக்கும் ஒரு மனசளவில் எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா, எங்கள் ரிலேஷன் மாதிரி கிட்ட போகலாம், அவர் இன்னும் நம்மளை அந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்க மாட்டாருன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். விஜய் வந்தால் சந்தோஷமாகும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. தேர்தலில் யாருக்கு சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விஜய் ஏன்? அவர் தான் பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த ஆட்சி நல்லா இல்லை, விஜய் வந்தால் நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான நல்லதுங்களை விஜய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு எல்லாமே நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது எதுவுமே சரியில்லை, இந்த ஆட்சியில் எதுவுமே சரியில்லை. அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேதா. விஜய் தான். விஜய் தான். ஏன் விஜய்? ஒரு முறை அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் கொடுத்து பார்க்கலாம் அவருக்கு வாய்ப்பு. நடிகர்லேருந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, எப்படி அந்த ஒரு நம்பிக்கை வருது? மேபி அவரும் நார்மலாக எல்லாரும் மாதிரி ஒரு பர்சன் தானே, அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, சேஃப்டி வேணும் அப்படின்ட்டு. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வரல, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அது தானே. ஏன்னா ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கே. இவங்க இப்போ பண்ணுறது சம்பாதிக்கிறதுக்காக குடும்பமாக அரசியல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வேண்டான்னு நினைக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. நடத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அப்புறம் குறிப்பாக உயிரிழப்புகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? +1 இருந்தால் -1 இருக்கும்ல. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை நல்லதாக நடத்தும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு மைனஸ் ஏற்படுத்தி அதை ஒளிப்படுத்தி காட்டுறாங்க. ஏன் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த தப்பும் நடக்கலையா? ஃப்ளைட்டு விடுறேன்னு சொல்லி விட்டாங்களே, அந்த டைமில் எவ்வளோ உயிரிழப்பு சேதம் நடந்துச்சு இதே மெரினா பீச்சில். அப்போ அந்த கொஸ்டினுக்கு இதுக்கு என்ன பதில்? விஜய் பண்ணும்போது அது அவ்வளோ பெரிய விஷயமா மாறுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புதுசாக ஆட்சி யாரும் வந்துடக்கூடாது இல்லை, வந்துட்டாங்கன்னா அதை தடுக்கணுன்றதுக்காக தான். புரியல? இல்லை நான் பார்க்கல, சொல்லுங்க, கேள்விப்பட்டேன். விஜய் அழுதாலும் யார் அழுதாலும் மனநிலையெல்லாம் மாறாது. ஏன்னா அது அவங்கவுங்களோட ஃபீலிங்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ நமக்கு அந்த ஆட்சியில் எப்படி நல்லது நடக்குது, இது வரமாட்டேன். இவர் ஆட்சி இப்போ விஜய் கண்டிப்பாக நல்லது செஞ்சே ஆகணுன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லவே இல்லை. பட் ஆனால் ஆட்சி கண்டிப்பாக மாறும். இப்போ ஜெயலலிதாக்கு அடுத்தது கருணாநிதிக்கு அடுத்து 2 பேருக்கு மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் மாறி, ஏன்னா இப்போ ஜெயலலிதாக்கு அடுத்தது யார், இப்போ கருணாநிதியோட அடுத்தடுத்த தலைமுறைகள் இல்லாமல் நெக்ஸ்ட்டு யார் வேணாலும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஆட்சியில் வரலாம் அப்படின்ற ஒரு மாற்றம் வரும்ன்றது இருக்கிற 2 கட்சி இல்லை, இருக்கிற எல்லா கட்சிக்கும் உணர்த்தணுன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்கு தான் ஆட்சி மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், வாய்ப்பு கொடுக்கலாமே. அவங்க விஜயோட ஃபேன்ஸ் தான். நான் என்ன கேட்குறீங்களா? எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அவருக்கு போடணுன்னாலும் போடுவேன், விஜய்க்கு போடணும், அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அந்த நேரத்தில் ஏன்னா அவங்க செய்வாங்கன்னு ஒரு இது இருக்குது, அவங்க மக்களுக்கு செய்வாங்க, அவங்களுக்கு தேவைப்படாதுல்ல எதுவுமே. அதுக்காக திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போர் நடக்க போகுது அப்படின்ற விஜய், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டு தான். இல்லை அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஆளுங்க பெரிய கட்சியாக போதுங்க, பட்டதெல்லாம் போதும்ல, இதுக்கு மேலே வேண்டான்னு தோணுது, அவ்வளோதான். ஒரு சேஞ்ச் வேணும், வேறு எதுவும் இல்லை. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல மக்கள்லாம், அதால் பெரிய கூட்டம் சேருது, அதெல்லாம் ஓட்டா மாறும்னு நினைக்கிறீங்களா? மேபி கம்பல்சரி. ஏங்க ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு வந்தால் போதாதா? அதனால் பண்ணாது. யார் அவர் விட்டு போனாலும் நாங்கள்லாம் இருக்கிறோம் அவருக்கு. என்ன மாதிரியான மாற்றத்தை விஜய் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக தான். மக்களுக்கு நல்லது செய்வார் தான் நாங்களும் எதிர்பார்த்தோம். இல்லை எஜுகேஷனில் மெடிக்கலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் பேசிக்கிறேன்.